தேவக்கோட்டையில் ஓட்டுநரின் முயற்சியால் தனியார் பேருந்துக்கு இணையாக அரசு பேருந்து தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த பேருந்தின் வசூலும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். வண்ண வண்ண விளக்குகளால் மின்னும் இந்த பேருந்து சினிமா ஷூட்டிங்கிற்காக அலங்கரிக்கப்பட்டதல்ல. அன்றாடம் மக்கள் பயணிக்கும் அரசு பேருந்தே இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மற்றும் தேவக்கோட்டைக்கு இடையே இயக்கப்படும் இந்த பேருந்து ஓட்டுநர் முருகேசனின் கைவண்ணத்தால் தனியார் பேருந்துக்கு இணையாக ஜொலிக்கிறது. அரசு பேருந்து என்றாலே வசதிகள் குறைவாக இருக்கும் என்ற எண்ணத்தை மாற்றியமைக்கும் இந்த பேருந்து அரசு ஊழியர்கள் குறித்த மக்களின் தவறான பார்வையையும் மாற்றுவதாக கூறுகின்றனர் இதில் பயணிக்கும் பயணிகள். கவர்மெண்ட் ஊழியர், அரசு ஊழியர்னாவே ஏனோதானோ அப்படின்னு இருக்கிற மக்கள் மத்தியில் இது மாதிரி அரசு ஊழியர் தன்னோட ஓன் இண்டஸ்ட்ரியில் எடுத்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி மக்களை கவரணும், கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நல்ல விருப்பம் வரணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறது மகிழ்ச்சியாக இருக்குது. பயணம் பண்ணுறதுக்கும் நல்ல இனிமையாக இருக்குது. கலர் டிவி, ஆடியோ சிஸ்டம், வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் திரை என வெளிப்புறம் மட்டுமின்றி உட்புறத்திலும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சக ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் கிளை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இந்த பணியை மேற்கொண்டதாக கூறும் முருகேசன் இதற்காக தனது சொந்த பணம் 40,000 ரூபாயை செலவிட்டுள்ளார். முருகேசன் போன்ற அரசு ஊழியர்களை ஊக்கப்படுத்தினால் மேலும் பலர் அவரை பின்தொடர்வார்கள் என்று கூறுகின்றனர் பயணிகள். இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா 90% பஸ் கண்ணாடி கூட துடைக்கிறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் வெறும் வைப்பரை மட்டும் போட்டு இழுத்து விட்டு அந்த மாதிரி ஓட்டுறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த இதில் கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்க பண்ணணுங்கிறது, இது ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்தா தான் அவங்க இன்னும் அதர் டிரைவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். இதற்கு முன்னர் தான் ஓட்டிய பேருந்தை இதேபோல் அலங்கரித்து பயணிகளை கவர்ந்ததால் முருகேசனுக்கு சிறந்த ஓட்டுநருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துக்கு இணையாக என்பதை விட அதற்கும் மேலாக இந்த அரசு பேருந்தை முருகேசன் தரம் உயர்த்தியுள்ளதால் இந்த பேருந்தின் வருமானமும் அதிகரித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம்.